எனக்கு என்னன்னா, பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் ஏங்க இவ்ளோ ரேட்டா இருக்கு? ஏன் அப்படி கேட்கிறேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பேபிக்கு நான் ஹை சேர் வாங்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா, நான் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சின்ன சேர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது உடைஞ்சிருச்சு. சரி அது 700 கிட்ட வருது. வாங்குறது தான் வாங்குறோம். கொஞ்சம் நல்லாவே வாங்கிடலாம். கொஞ்சம் ஒரு ரூ. 1000 ரூ. 1200 போட்டு அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல பார்க்குறப்ப ஒரு பிராண்ட். அதுல வந்து ஒண்ணு வந்து ரூ. 1400 காட்டுச்சு. இன்னொன்னு வந்து ரூ. 2400 காட்டுச்சு. எனக்கு 2மே புடிச்சிருந்துச்சு. பட் வந்து அதுல ஆர்டர் போட்டா எப்ப வரும்னே தெரியாது. அப்படி ஐ மீன்ஸ் எப்படி சொல்றது? 1 மந்த் அந்த மாரின்ற மாரிலாம் ஒரு 15 டேஸ் அந்த மாரிலாம் போட்டிருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட். ஏன்னா, என்னால பேபிய வந்து அந்த சேர் உடைஞ்சதுக்கு அப்புறம் தனியா ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா, நானும் எங்க ஹஸ்பண்டும் தனியா தான் பேபிய பார்த்துட்டு இருக்கோம். என்னால சமைக்கவும் முடியல. எதுவுமே பண்ண முடியல. ஒரு டெய்லி எசென்ஷியலாவே ஆயிடுச்சு அந்த ஷேர் வந்து அவளுக்கு. அப்படி இருக்கிறப்ப எனக்கு வாங்கிடணும். இப்பவே வாங்கிடணும். நம்ம என்ன நினைப்போம்? ஆன்லைன்ல ஒரு ரூ. 100 காட்டுது அப்படின்னா, அந்த பொருள் ஆஃப்லைன்ல ஒரு ரூ. 130 மிஞ்சி போனா இல்ல ரூ. 150 இருக்கும். அப்படிதானே நாம நினைப்போம். சரி அந்த ரூ. 50 மிச்சமாகும்னு சொல்லி தான் நம்ம ஆன்லைன்ல ரூ. 100க்கு போடுறோம். நான் என்ன நினைச்சேன் ஒரு ரூ. 1400 காட்டுது அப்படின்னா, மேல ஒரு ரூ. 500 600 வச்சு ஒரு ரூ. 2300 அந்த மாரி இருக்கும். சரி ரூ. 2400 சேர் இருக்குன்னா, மேல ஒரு ரூ. 600 700 அதிகமா இருந்து ஒரு 3000 சில்லற இருக்கும். சரி பரவால்ல போனா போகுது. நம்ம நேர்ல போய் பார்த்து வாங்கிடலாம் அப்படின்றதுக்காண்டி நானும் என்னோட ஹஸ்பண்டும் அந்த பிராண்ட் நான் பார்த்தேன். அந்த பிராண்ட் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. அங்க போய் நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் என் ஹார்ட் நின்றுச்சு. ஏன் அப்டின்னா, ஜஸ்ட் 7000 மேம். உங்களுக்கு ஆஃபர் பண்ணி 5000க்கு பண்ணிக்கலாம் அப்டின்றாங்க. அல்லாஹு அக்பர்! யா பகவானே! அப்டின்ற மாரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 7000ன்னு சொல்லி 5000 பண்றாங்களாம். எத நான் ஆன்லைன்ல பார்த்தா 2400 சில்ற. அந்த ஹை சேர். சரி, நான் வேற மாடல் பார்த்தா, வேற மாடல் எனக்கு பிடிக்கவும் இல்ல. ஒரு வந்து ரூ. 2700 3000 சொன்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். அத நீங்க தனித்தனியா கழட்ட முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அதுல லெதர் மாரி உட்கார்றது அது எதுவுமே இருக்காது. ரூ. 2700 3000 சொன்னாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. வேஸ்ட் சுத்தமா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். அத நீங்க ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஃபோல்டும் பண்ண முடியாது. நீங்க தனித்தனியா கழட்டவும் முடியாது. சரி, நாங்க வேற கடையில போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு போனோம். அங்க போய் பார்த்தா, நாங்க கேட்கிற மாடல் இல்ல. அவங்க வேற ஏதோ ஒரு மாடல் வச்சிருக்காங்க. இல்ல எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ரொம்ப அவங்க என்ன சொன்னாங்க, "நீங்க என்ன மாடல்ல வேணும்னு சொல்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்து 1 வீக்ல வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துறோம்." ஏன்னா அது தெரிஞ்ச கடை. இல்ல எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்ன்னு சொல்லி அன்னைக்கே வந்து ஆன்லைன்லயே போட்டோம். Amazonலயே போட்டோம். நான் தேடின பிராண்ட் வந்து கிடைக்கல. பட் எனக்கு அதோட கலர் எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அது வந்து கிடைக்கல. அப்புறம் வந்து லவ் லேப்லயே போட்டோம். ஃபர்ஸ்ட் லவ் லேப் தான் வாங்கலாம்ன்னு பார்த்தோம். அத விட எனக்கு இந்த கலர் புடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லி லவ் லேப்லயே போட்டா மறுநாளே வந்துருச்சு. ரூ. 2600 ரூ. 2600 எங்க ரூ. 5000 எங்க? அல்லாஹ்! என்னால அப்பத்துலருந்து எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். ஏன் பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் இவ்ளோ ரேட்டா இருக்கு? ஏன் பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் இவ்ளோ ரேட்டா இருக்கு? ஒரு சோப்பா இருந்தா கூட இவ்ளோ ரேட்டா இருக்கு. ஒரு ஷாம்பா இருந்தா கூட இவ்ளோ ரேட்டா இருக்கு.